السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا وصفينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا وخليلنا وسندنا ومولانا محمد وبارك وسلم عليه. فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم. عن عمر رضي الله تعالى عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: إنما الأعمال بالنيات. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி ஒத்தும் சஹாபாக்கள், குடும்பத்தார்கள், கிளையார்கள், கியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பின் பெரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலேயும் எல்லா நிலைமைகளையும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கனிமானவர்களே, இன்றைய குத்பாவூடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அழகான 2 அட்வைஸ்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டு அந்த செய்தியை நமக்கு அறிய தந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய பிரந்தமான ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்திருக்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்: நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ் அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக். ரவாஹுல் இமாம் புகாரி அவ் கமா قال عليه الصلاه والسلام. அன்பானவர்களே, அந்த 2 புத்திமதிகளும் என்னவென்றால், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிஅமதான், அல்லாஹ்வுடைய 2 அருட்பாக்கியங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய 2 அருட்பாக்கியங்கள் இருக்கிறது. மக்பூனுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ். அந்த 2 அருட்பாக்கியங்கள் விடயத்தில் அநேகமான மக்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள், பொதுப்போக்கோடு இருக்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த 2 விடயமும் நிறைய மக்கள், கஸீரும் மினன் நாஸ், நிறைய மக்கள் நஷ்டத்தோடு பொதுப்போக்கோடு அலட்சியமாக இருக்கிறார்கள். அதில் ஒன்று அஸ்ஸிஹ்ஹத்து, ஆரோக்கியம், இரண்டாவது அல் ஃபராக், ஓய்வு நேரம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, இந்த காலத்தில் நமக்கு தேவையான மிக முக்கியமான 2 விடயமாக நான் இதனை பார்க்கின்றேன்.
அல் ஃபராக் ஓய்வு நேரம், விடுமுறைகள் பலருக்கும் கிடைக்கிறது. பலரும் நாம் இந்த விடுமுறையை பலதும் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, யாரெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய விடுமுறையை நல்ல முறையில் கழிக்க வேண்டும் என்ற யோசனையோடு இருக்கிறார்களோ அவர்கள் அதை சிறப்பாக கழிப்பதற்குரிய முயற்சிகளை எடுத்துக் கொள்வோம். அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய ஊருக்கும் அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கும் பிரயோஜனமான ஏதாவது ஒரு வழியில் அந்த விடுமுறைகளை, அந்த லீவு காலங்களை கழிப்பதற்கு முயற்சி எடுத்துக் கொள்ளணும். யாருக்கெல்லாம் அல்லாஹ் என்னென்ன ஆளுமைகளை, திறமைகளை, பாக்கியங்களை கொடுத்திருக்கிறானோ அந்த திறமைகளை, அறிவு ஞானங்களை, அனுபவங்களை அவருக்கும் குடும்பத்திற்கும் உம்மத்திற்கும் பிரயோஜனமான வழிகளில் கழிப்பதற்கு முயற்சி செய்வோம். உலமாக்கள் அந்த ஓய்வு நேரங்களை எழுதலாம், படித்துக் கொடுக்கலாம், தன்னுடைய அறிவை கூட்டிக் கொள்ளலாம். சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படித்த மட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், நல்லவர்கள், அன்பானவர்களே, சமூகத்துக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய வழிகளை ஏற்படுத்தி விடலாம். குடும்பத்தை சந்திக்கலாம், மூத்தவர்களை சந்திக்கலாம். நமக்கு ஓதி தந்த ஆசான்கள், உஸ்தாத்மார்கள், ஆபாதா சொல்லி தந்தவர்கள், நம்முடைய ஆசிரியர்கள், பாடசாலையில் கல்வி கற்று பல வருடங்களாகிவிட்டது, பல தூரத்தில் இருக்கிறார்கள். இவர்களை போய் சந்தித்து துஆக்களை பெற்று அவருடைய உறவை புதுப்பிக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்களை ஆக்கிக் கொள்ளலாம். நல்லடியார்கள் இருக்கிறார்கள், துஆவுக்குரியவர்கள் இருக்கிறார்கள், மூத்தவர்கள் இருக்கிறார்கள், சற்று தொலைவில் இருக்கிறார்கள். குழந்தைகளோடு, பிள்ளைகளோடு அவர்களை போய் சந்தித்து அவருடைய துஆக்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய நாட்களாக இந்த நாட்களை ஆக்கிக் கொள்வோமாக இருந்தால் அவர்களும் ஒரு செய்தியை படித்துக் கொள்வார்கள். இவர்களோடு இப்படிதான் நான் நடந்து கொள்ளணும். பெரியவர்கள், மூத்தவர்கள், அறிஞர்கள், துஆவுக்குரியவர்கள் எத்தனையோ போய் இருக்கிறார்கள். நம்மை தூக்கிவிட்டவர்கள் இருக்கிறார்கள், நாங்கள் மறந்து இருக்கிறோம். நமக்கு கஷ்டமான நேரத்தில் ஒரு தொகை பணம் தந்தவர்கள், ஆறுதல் வார்த்தை சொன்னவர்கள், ஆனால் இப்போ நோயாளியாக இருக்கிறார், படுக்கையில் இருக்கிறார், அவர்களை மறந்திருக்கிறோம். ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு காலமாக இந்த விடுமுறை நாட்களை ஆக்கிக் கொள்வோம். அன்பானவர்களே, ஆகுமான வழிகளில் குதூகலத்தோடு இருப்பதே மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது. அந்த குதூகலத்திற்குள் ஒரு நன்மையை செய்ய முடியுமாக இருந்தால் அன்பானவர்களே, அது நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நல்ல ஒரு காரணியாக மாறிவிடும். இரண்டாவது அன்பானவர்களே, முதலில் உள்ளதை நான் இரண்டாவது சொல்கிறேன். அதான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தேவையான ஒன்றே அஸ்ஸிஹ்ஹத்து, ஆரோக்கியம். அன்பானவர்களே, எல்லோருக்கும் தேவை. பிறக்க இருக்கிற வயிற்றுக்குள்ளால் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் அந்த ஆரோக்கியம் தேவையான ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஸ்கேன் பண்ணிவிட்டு சொல்கிறார்கள், குழந்தை இன்னும் பிறக்கல, ஆனால் அந்த குழந்தைக்கு இன்னென்ன பிரச்சனை இருக்கிறதாக விளங்குகிறோம். குழந்தை உலகத்திற்கு வரல, அந்த குழந்தையுடைய ஆரோக்கியத்துக்கு உண்டான பிரச்சனையை காண கிடைக்கிறது, அறிய கிடைக்க முடிகிறது. புதுவிதமான நோய்கள், புதுவிதமான நோயுடைய பெயர்கள், மருந்து இல்லை என்று சொல்லக்கூடிய நோய்கள். அன்பானவர்களே, இந்த ஆரோக்கியத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய எத்தனையோ விடயங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பிரதானமான ஒன்றுதான் நானும் நீங்களும் அடிப்படையில் நம்முடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று எதை அடிப்படையாக எடுத்துக் கொள்கிறோமோ அந்த அடிப்படையான ஒரு விடயம் நமக்கு அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது. அதுதான் என்னுடைய உங்களுடைய உணவு. அன்பானவர்கள், நாம் தடகாத்திரமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் என்று அல்லாஹ் ஹலாலான, ஆரோக்கியமான, அழகான, சத்துள்ள துணியோ படைப்பினங்களை படைத்து விட்டு அல்லாஹ் நமக்கு அதனை அனுபவியுங்கள் என்று சொல்லி இருக்கிறான். ஆனால் அன்பானவர்களே, எந்த பொருட்கள் அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியமாக தந்தானோ, நம்முடைய சத்தாக தந்திருக்கிறானோ, அந்த உணவை உட்கொண்டு நம்முடைய உடம்பை ஆரோக்கியமாக ஆக்கி அல்லாஹ்வை நெருங்குவதற்கு காரணமாக ஆக்கி வைத்தானோ, அந்த உணவுகளை விலையாக பயன்படுத்தி விலையான அணுகுமுறையில் உட்கொண்டு ஆரோக்கியமான உணவுகளை நமக்கே நோயாக மாற்றி இருக்கிறோம். அன்பானவர்களே, அடிப்படையான ஒரு உணவு இன்று அது அலங்காரமாகவும் மாறி இருக்கிறது. ஆரம்ப காலங்களில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் அந்த இடங்களில் நமக்கு உணவை வைப்பார்கள். ஆனால் காலம் மாறி இருக்கிறது. இன்று உணவுக்காக வேண்டியே ஒன்று சேர்கிறோம். நம்முடைய கூட்டங்கள், நம்முடைய சந்திப்புகள் பெரும் காலம் உணவை மையப்படுத்தி மாறி இருக்கிறது.
பசிக்கு சாப்பிட்ட காலம் போய் ருசிக்கு சாப்பிடக்கூடிய ஒரு காலமாக நம்முடைய உணவுடைய காலம் மாறி இருக்கிறது. ஏதோ ஒரு காலங்களில் ஏதோ ஒரு நாட்களில் அறுசுவை மிக்க உணவுகள் வீட்டில் பரிமாறப்படும். ஆனால் இன்று ஒவ்வொரு நாளும் அறுசுவை மிக்க உணவுகள் நம்முடைய சுப்ராவில் நம்முடைய மேசையில் இல்லை என்றால் அந்த நாள் நமக்கு செல்வது கடினமாக மாறிவிட்டது. எங்கு போனாலும் ஒரு உணவை மையப்படுத்தி நம்முடைய தேவைகளை செய்து கொள்கிறோம். அன்பானவர்களே, அதனால் ஒரு அச்சுறுத்தலான ஒரு காலத்தில் இருக்கிறோம். விரும்பியோ விரும்பாமலோ இந்த ஒரு காலம் நம்முடைய உணவுக்கு அச்சுறுத்தலான ஒரு காலம். அன்பானவர்களே, அதனால் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு மிக அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு சில இந்த உணவுடைய முறைகளை விளங்க வேண்டிய ஒரு தேவையும் கடமையும் இருக்கிறது. ஒன்றிருப்பது நாம் உணவு உட்கொள்வது. உணவு என்பது வெறுமனே பசியோடு மாத்திரம் இஸ்லாம் பார்க்கல, அதை ஒரு சங்கையான ஒரு விடயமாகவும் பார்த்திருக்கிறது. நம் வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வந்தால் அன்பானவர்களை சலாம் சொல்லி அவர்களை உள்வாங்கி அரவழைத்து வெல்கம் பண்ணிவிட்டு எதை கொண்டு அவர்களை சங்கைப்படுத்துகிறோம்? வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாங்க, நல்ல சமைச்சு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். எல்லோருக்குரிய ஆசை, விதவிதமான உணவுகளை கொடுத்து என்ன சந்தோஷப்படுகிறோம்? வந்தவர்களை கௌரவப்படுத்துவதற்காக உணவு கொடுக்கிறோம். வலிமாவுடைய விருந்து நல்ல சந்தர்ப்பங்களில் அந்த நல்ல சந்தர்ப்பங்களை சந்தோஷமாக கொண்டாடுவதற்காக உணவையும் ஒரு அடிப்படையாக வைத்திருக்கிறது நம்முடைய மார்க்கம். வலிமாவுடைய விருந்து, நல்ல சந்தர்ப்பங்கள் ஒரு பயணம் போய் வந்தால் விருந்து, உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய பயணம் போய் வந்தால் விருந்து, எத்தனையோ விருந்துகளை, அகீகாவுடைய விருந்து. அன்பானவர்களே, உணவு நெருக்கமாக இருக்கிறது. ஆனால் அந்த உணவை நானும் நீங்களும் எப்படி பயன்படுத்துகிறோம், பாவிக்கிறோம் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அல்லாஹ் இதற்கு ஒரு பதிலை நம் எல்லோருக்கும் தந்திருக்கிறான். இந்த வசனம் இறங்கி சுமார் 1400 வருடங்களாக இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்துடைய தேவை இன்றும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வசனத்தை பாருங்கள். நானும் நீங்களும் இந்த வசனத்தின் பக்கம் ரொம்ப தேவையோடு இருக்கிறோம். இந்த காலத்தில் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த வசனம் அடிப்படையான ஒரு வசனமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், யா அய்யுஹன் நாஸ், ஓ mankind, முழு மனித சமுதாயத்தையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் விழித்து சொல்லிருக்கிறான். யா அய்யுஹர் ருசுல், ரசூல்மார்களை விழித்து அல்லாஹ் சொல்லிருக்கிறான். இந்த உணவுடைய கட்டளையை அல்லாஹ் ஈமான் கொண்டவர்கள் ரசூல்மார்கள் என்று விழிப்பதை விட அல்லாஹ் விழித்திருப்பது யா அய்யுஹன் நாஸ். யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே. அல்லாஹ்வை நம்பியவர்கள், அல்லாஹ்வை நம்பாதவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், எல்லோருக்குமான அல்லாஹ்வுடைய ஒரு அன்பான ஒரு கட்டளை, யா அய்யுஹன் நாஸ் குலூ மிம்மா ஃபில் அர்தி. நான் உங்களுக்கு இந்த பூமியில் நிறைய விஷயங்களை உங்களுக்காக வேண்டியே படைத்து வைத்திருக்கிறேன். அந்த படைத்தவற்றில் குலூ, சாப்பிடுங்கள். மிம்மா ஃபில் அர்தி, இந்த பூமியில் உங்களுக்கு இருக்கக்கூடியதை சாப்பிடுங்கள். 2 வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஹலாலன் தய்யிபன். குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபன். ஹலாலான தய்யிபான உணவுகளை உட்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பானவர்களே, ஹலால் என்றால் எல்லோருக்கும் தெரியும். எங்க பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்திருக்கிறோம். ஹலாலான சாப்பாடா, ஹலாலான சாப்பாடுன்னு எல்லாருமே கேட்டு இருக்கிறோம். மார்க்கத்தில் எதையெல்லாம் சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ, ஆர்வமாக்கப்பட்டிருக்கிறதோ அதுக்கு ஹலால் என்று சொல்லுவோம். நாங்க கேட்டு பழக வைக்கிறோம். சின்னத்திலிருந்து ஒரு கோழி கடைக்கு போனா இது ஹலால் பார்த்து வாங்கணும் என்ற ஒரு அழகான ஒரு வழிகாட்டலை நம்முடைய பெற்றோர்களிடமிருந்து உஸ்தாத்மானது கேள்வி படித்து தரப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஹலாலானது என்றால் அனுமதிக்கப்பட்டது இந்த எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தய்யிபன் என்ற வார்த்தையும் அல்லாஹ் சேர்த்து சொல்லியிருக்கிறார். ஹலாலான உணவை உட்கொள்ளுங்கள், தய்யிபான உணவையும் உட்கொள்ளுங்கள். தய்யிப் என்றால் அல்லாஹ் இந்த இடத்தில் எதை சொல்கிறான் என்று உலமாக்கள் அழகான ஒரு பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நல்ல உணவை உட்கொள்ளுங்கள், ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆகுமாக்கப்பட்ட உணவு உங்களுக்கு நல்ல உணவாக இருக்கிறதா என்பதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். அது வெறுமனே உணவு உட்கொண்டு அது உடம்புக்கு போய் நமக்கு பிரயோஜனம் அளிக்காமல் சும்மா சாதாரண ஒரு பொருளாக ஆகிவிடும் என்றால் பரவாயில்லை, எதையும் உட்கொண்டு விடலாம். இல்லன்பானவர்களே, நம்முடைய வயிற்றுக்குள் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு கவலமும்
நம்முடைய உடம்புக்குள் சென்று ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒன்று அது நலவாக மாறிவிடுகிறது, அல்லது அது கெடுதியாக மாறிவிடுகிறது. மலம் சலமாக மாறுவதை தவிர்த்து நமக்கு உடம்புக்கு சத்துள்ள, பயனுள்ள, ஆரோக்கியத்துக்கு உண்டான உதவி செய்யக்கூடிய ஒரு பகுதியாக ஒன்று உணவு மாறிவிடுகிறது. இல்லை, நம்முடைய உடம்புக்கும் உள்ளத்துக்கும் அச்சுறுத்தலான நோயை உருவாக்கக்கூடிய ஒன்றாக அதே உணவு மாறிவிடுகிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள், ஹலாலன் தய்யிபன், உங்களுடைய உணவு நல்ல உணவாக இருக்கணும். அன்பானவர்களே, நல்ல உணவு உண்டால் என்ன? நல்ல உணவு உண்டால் என்ன? எனக்கு பிடிச்சிருக்குது, இன்னொருத்தருக்கு பிடிக்குது இல்லை என்றால் அந்த உணவு அவரவர் விருப்பத்திற்குரியது. அப்படி ஒரு நல்ல உணவு கிடையாது. அன்பானவர்களே, ஒரு நல்ல உணவு பார்க்கணுமாக இருந்தால் அதில் 3 விஷயம் பார்க்கப்படணும். இந்த செய்தியை வீட்டுல போய் சொல்லிக் கொடுங்கள். வீட்டுல சமைக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஏன், நான் சமைத்து நான் சாப்பிடுவது பிரச்சனை இல்லை, அதை நானே சாப்பிட்டு விடுகிறேன். ஆனால் நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடிய குடும்பத்தார்கள், நண்பர்கள், விருந்தாளிகளுக்கு சமைத்து நான் நோயை கொடுக்க கூடாது. அவர்கள் நம்பி சாப்பிடுகிறார்கள், ருசியாக இருக்கிறது சாப்பிடுகிறார்கள். ஆனால் அது ஒரு அமானிதம். உணவு என்பது ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை நான் பிழையாக உபயோகிப்பது ஒன்றே, ஆனால் வந்தவர்களுக்கு அந்த அமானிதத்தை பிழையாக கொடுப்பது என்பது இன்னொன்று. அன்பானவர்களே, நல்ல உணவு என்றால் அதில் 3 விஷயங்கள் பார்க்கப்படும். ஒன்று, அந்த உணவுடைய தூய்மை தன்மை, அந்த உணவுடைய சுத்தம், சுகாதாரம். இரண்டாவது, அந்த உணவுடைய பாதுகாப்பு. மூன்றாவது, அந்த உணவுடைய தரம். நாம் அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து இடைக்கிடையே நாம் சமைத்து உணவக்கூடிய நல்ல உணவுகள் உட்பட எல்லா உணவுகளிலும் கட்டாயம் இருக்க வேண்டிய 3 குவாலிட்டி தன்மைகள் இருக்கிறது. ஒன்று, ஃபுட் ஹைஜீன். அந்த உணவு சுகாதாரமான, தூய்மையான, சுத்தமான உணவாக இருக்கிறதா. இரண்டாவது, ஃபுட் சேஃப்டி. அந்த உணவு சாப்பிடுவதன் மூலமாக எனக்கு எந்த விதமான அச்சுறுத்தலோ எந்த விதமான பாதிப்போ வந்துடாமல் இருப்பதற்கு உண்டான ஒன்றாக இருக்கிறதா. மூன்றாவது, ஃபுட் குவாலிட்டி. அந்த உணவை சாப்பிடுறதுனால என்னுடைய உடம்புக்கு சத்துகளும் தேவையான கிடைக்கக்கூடிய அந்த தன்மைகளும் கிடைக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு உண்டான 3 செய்தியும் எந்த உணவில் இருக்கிறதோ அந்த உணவு தய்யிபான ஒரு நல்ல உணவாக மாறிவிடுகிறது. அன்பானவர்களே, பார்ப்பதற்கு நல்லா இருக்குது, கலர் நல்லா இருக்குது, ஷேப் நல்லா இருக்குது, டிசைன் நல்லா இருக்குது என்பதனால் ஒரு உணவுடைய ஆரோக்கியமும் ஒரு உணவுடைய குவாலிட்டியும் ஒரு உணவுடைய பாதுகாப்பும் அமைவது கிடையாது. இது ஒரு அமானிதம். இது ஒரு அமானிதம். அன்பானவர்களே, சமீபத்தில் ஒரு ஆய்வு நடத்தி இருக்கிறார்கள். அந்த ஆய்வில் ஃபுட் போர்ன் இல்னஸ், உணவை மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய நோய் என்று நிறைய நோய்கள் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக கொழும்பில் நிறைய பேர் அந்த நோய்க்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். அதை தேடி பார்த்தால் வெளிரங்கமான எந்த விதமான அச்சுறுத்தலான நிலைமையும் அந்த உணவில் காண கிடைக்கவில்லை. ஒரு உணவு 3 விதமான அச்சுறுத்தல் இருக்கிறது. ஒரு உணவு, ஒரு பிளேட் எடுத்துக்கொண்டால் அதுல 3 விதமான அச்சுறுத்தல் இருக்கிறது. 2 விதமான அச்சுறுத்தல்கள், அதில் இருக்கக்கூடிய அபாயங்கள் கண்ணுக்கு விளங்கும். ஒரு அபாயம் விளங்க மாட்டாது. அதில் நானும் நீங்களும் மாற்றி இருக்கிறோம். ஒரு உணவுடைய 3 அபாயங்கள் இருக்கிறது. ஒரு கெமிக்கல் ஹெசர்ட் என்று சொல்வார்கள். அந்த உணவில் இருக்கக்கூடிய ரசாயன கெமிக்கல் மூலமாக வரக்கூடிய தாக்கங்கள் வாசனையில் விளங்கிடும். கலர் மாறி இருக்கிறது, சாப்பிடாமல் தவிர்த்து கொள்வோம். மண்ணெண்ணெய் ஊற்றப்பட்டு இருக்கிறது, பெட்ரோல் ஊற்றப்பட்டு இருக்கிறது. எந்த பொருட்களை கழுவுவதற்கு உபயோகிப்போமோ அந்த பொருட்கள் உணவோடு கலந்து இருக்குது என்றால் அது கெமிக்கலுடைய மாற்றம். அது வாசனையில் விளங்கிவிடும், கலரில் விளங்கிவிடும், சாப்பிட மாட்டோம். பிசிக்கல் ஹெசர்ட் என்று சொல்வார்கள். அந்த உணவில் பூச்சி புழுக்கள் விளங்குகிறது, மட்டைகள், பட்டைகள், எலும்பு துண்டுகள், கிளாஸ் துண்டுகள், பேப்பர் துண்டுகள், கம்பி துண்டுகள் கண்ணுக்கு விளங்கினால் சாப்பிடாமல் விட்டு விடுவோம். ஆனால் அன்பானவர்களே, 3வது ஒரு ஹெசர்ட் இருக்கிறது, ஒரு அபாயம் இருக்கிறது. மைக்ரோ பயாலஜிக்கல் ஹெசர்ட். கண்ணுக்கு புலப்படாத பாக்டீரியாவுடைய தாக்கத்தின் மூலம் உணவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கண்ணுக்கு விளங்குறது இல்லை. சாப்பிடுகிறோம், உணவு உள்ளுக்கு போயிருக்குது, அந்த நமக்கு தீங்கு செய்யக்கூடிய பாக்டீரியா உள்ளுக்கு போயிருக்குது. சாப்பிட்டு இருக்கிறோம், அஜீரணம் ஏற்படுகிறது, வயிற்றோட்டம் ஏற்பட்டிருக்கிறது, வாந்தி வருகிறது, ரேஷ் வந்து இருக்கிறது.
ஆனால் சாப்பிட போக்குல சாப்பாட்டுல எந்த அடையாளமும் விலங்கல்ல. உள்ளுக்கு பாக்டீரியா நோயை சேர்த்து கொண்டுதான் நம்முடைய வயிற்றுக்குள் போயிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த ஃபுட் சேஃப்டி, உணவுடைய பாதுகாப்பு என்பது நாங்க வெளிரங்கத்தில் ஊட்ட பூட்டி வைக்கிறோம், பிசிக்கலான எந்த விதமான த்ரெட்டும் வந்துடக்கூடாது. சாப்பாடை ஏன் பூட்டி வைக்கிறோம்? அன்பானவர்களே, சாப்பாடை பூட்டி வைக்கிறது, கழுகி சாப்பிடுறது எல்லாம் ஒரு அடிப்படையான ஒரு செய்தி. காரணம், இந்த பாக்டீரியாக்களுடைய தாக்கம் அந்த உணவில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பலவிதமான முயற்சிகளை நாம் எடுக்கிறோம். அன்பானவர்களே, வீட்டில் போய் சொல்லிக் கொடுங்கள். உணவு சமைப்பது முதல் அந்த சமைத்த உணவை ஸ்டோர் பண்ணி பரிமாறுவதற்கு சர்வ் பண்ற வரைக்கும் உண்டான அடிப்படையான சுகாதார முறைகளை வீட்டில் பின்பற்றுவது அடிப்படையான ஒரு தேவையாக இருக்கிறது. சில அடிப்படையான செய்திகள்: சமைத்த உணவுகளை பூட்டி வைப்பது, சமைத்த உணவுகளை மூடி வைப்பது, குழந்தைகளை கையை கழுவி சாப்பிட சொல்வது. அன்பானவர்களே, பல இடத்தில் போய் பலதையும் தொட்டு விட்டு வருகிறோம், வாகனம் ஓட்டி விட்டு வந்திருக்கிறோம், கடை தெருவுக்கு போய் வந்திருக்கிறோம். கையை கழுவி சாப்பிடுவது என்ற அழகான ஒரு சுண்ணா, இந்த சுண்ணாவை ஆய்வு செய்திருக்கிறார்கள். விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்து சொல்கிறார்கள், இப்படி ஒரு அழகான ஒரு மாற்றம். சாப்பிடுவதற்கு முன்னால் தன்னுடைய கையை கழுவுவதன் மூலம் ஏற்படக்கூடிய சுகாதார நலவுகள். அன்பானவர்களே, இதை கவனத்தில் எடுத்துக் கொள்வோம். சமைப்பது முதல் அதை பரிமாறுவது வரைக்கும் உண்டான இந்த பகுதிகளில் பர்சனல் ஹைஜீன், ஆளுடைய நபருடைய சுத்தம், அந்த சமையலறையிலுடைய கிச்சன் ஹைஜீன், அந்த சமையலறையுடைய சுத்தம், சுகாதாரம். அன்பானவர்களே, சமைத்து கொடுக்கக்கூடியவர் தன்னுடைய கை விரல்கள் நகங்கள் தூய்மையாக இருக்கிறதா என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். அன்பான கணவனுக்கும் ஆசையான குழந்தைகளுக்கும் சமைத்து கொடுக்க போகிறோம். கையில் அழுக்கோடு, கையில் காயங்களோடு அந்த உணவை சமைத்து கொடுக்கும் பொழுது அந்த கையில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கிருமிகள், பாக்டீரியாக்கள் உணவில் நம்முடைய வயிற்றுக்குள் சென்று விடுகிறது. நம்முடைய சுத்தம், சுகாதாரம் எந்த இடத்தில் சமைக்கிறோமோ அந்த பொருட்கள், கிச்சன் யுட்டென்சில்ஸ், அந்த பாத்திரங்களுடைய சுகாதாரம். அன்பானவர்களே, ஒரு வீட்டுடைய 2 பிரதானமான இடங்கள், ஒன்று சமையலறை, இன்னொன்று நம்முடைய பாத்ரூம், டாய்லெட். இது 2 எப்படி வச்சிருக்கிறோம் என்பதை வைத்து அந்த வீட்டுடைய சுகாதாரத்தை பார்க்கலாம். வீட்டில் பெண்மணிகளுக்கு போய் சொல்லிக் கொடுங்கள். கண்ணுக்கு புலப்படாத, கண்ணுக்கு விளங்காத பாக்டீரியாவுடைய தாக்கங்கள் நிறையவே நம்முடைய உணவில் இருக்கிறது. உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன், பானை திறந்து வச்சிருக்கிறோம், 1 நாள் ஆகிட்டு 2 நாள் ஆகிட்டு பான்ல வித்தியாசமான வாடையும் வித்தியாசமான நிறமும் மழை என்றால் சூடாக்கி சாப்பிடுகிறோம். ஒரு நாள் பார்க்கிறோம் பான் பச்சையா இருக்குது என்றால் சொல்றோம் புஷ் அடிச்சு இருக்குதுன்னு சொல்கிறோம், பான்ல புஷ் அடிச்சு இருக்குதுன்னு சொல்கிறோம். உண்மையில் மைக்ரோபியல், அந்த மைக்ரோப்ஸ் பாக்டீரியா அந்த பானில் வந்து அதன் தாக்கத்தை ஏற்படுத்தி கண்ணுக்கு விளங்க வரும் பொழுதுதான் அந்த பானை சாப்பிடுவதை விட்டு விடுகிறோம். ஆனால் அன்பானவர்களே, முதல் நாளிலேயே திறந்து வைத்திருக்கக்கூடிய உணவில் அதனுடைய தாக்கம் ஏற்கனவே வந்திருக்கிறது, ஏற்கனவே வந்திருக்கிறது. ஆனால் சாப்பிடும் போது விளங்குவது கிடையாது. அதனால் அன்பானவர்களே, நம்முடைய சமைக்கக்கூடிய பாத்திரங்கள், சமையல் இடங்கள் அது தூய்மையானதாக இருக்கணும். சிலருடைய சமையல் அறைக்கு போக முடியாது, எங்க பார்த்தாலும் குப்பை கூலங்கள் திறந்த நிலைமையில் இருக்கும். சமைக்கக்கூடிய இடங்கள் அது துப்புரவு பண்ணியது கிடையாது, துடைத்து பளிச்சென்று வைத்திருப்பது கிடையாது. அங்கே பாக்டீரியாக்கள் நிறையவே இருக்கிறது. அதனால் அன்பானவர்களே, உணவு சமைப்பது என்பது ஒரு அமானிதம், அதை இன்னொருவருக்கு கொடுப்பது என்பது இன்னொரு அமானிதம். சரியாக கொடுக்கணும், முறையாக கொடுக்கணும், அன்பாக கொடுக்கிறோம், பாசமாக கொடுக்கிறோம். ஆனால் அந்த அன்பு கலந்த அந்த உணவில் நமக்கு தெரியாத எத்தனை விதமான பயங்கரங்கள், அபாயங்கள் இருப்பதை நாம் தெரியாமல் இருந்து விடுகிறோம். அதனால் அன்பானவர்களே, நம்முடைய உணவு தயாரிப்பு முறை சரியாக இருக்கும். வீட்டுக்கு போய் சொல்லிக் கொடுத்து விடுங்கள். அதில் நமக்கு ஒரு பெட்டி இருக்கிறது, இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க அன்பானவர்களே. ரெஃப்ரிஜரேட்டர், ஃப்ரீசர் என்று சொல்கிறோம். உணவை கெட்டு போகாமல் பாதுகாப்பதற்காக வேண்டி வைத்திருக்கக்கூடிய அந்த பெட்டகம், அதோடைய நிலைமையே மாறி இருக்கிறது. சில உணவுகளை இந்த டெம்பரேச்சரில், இந்த அமைப்பில் வைக்க வேண்டும் என்றுதான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது நம்முடைய வீடுகளில் மீதமாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் சேமித்து வைக்கக்கூடிய இடமாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரேட்டர் மாறி இருக்கிறது.
சமைத்த உணவுகள், மீதமான உணவுகள், பச்சை உணவுகள், திறந்து வைத்த உணவுகள் எல்லாத்தையும் பூட்டி வைத்து விடுகிறோம். அது புல்லால் பாக்டீரியா சுத்துகிறது. அது இருக்கக்கூடிய பாக்டீரியா ஒரு உணவிலிருந்து இன்னொரு உணவுக்கு தாழ் விடுகிறது. அந்த உணவுகளை எடுத்து சாப்பிடுகிறோம். டேரி ப்ராடக்ட், பால் உற்பத்தி பொருட்கள் ஃப்ரீசர்ல வைக்கணுமாக இருந்தால் அதை பூட்டி வச்சிருக்கணும். ஐஸ்கிரீம் வச்சிருக்கிறோம், பால் வச்சிருக்கிறோம், சீஸ் வச்சிருக்கிறோம். இது போன்ற பால் உற்பத்தி பொருட்கள், மீன், மாமிச பொருட்கள் வீட்டுல போய் சொல்லிக் கொடுங்க அன்பானவர்களே. பாக்டீரியாவுடைய தாக்கத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் ரெட் மீட். யாரெல்லாம் உணவகம் வைத்திருக்கிறோமோ கட்டாயம் இதை கவனத்தில் கொள்ளுங்கள். ரெட் மீட், அந்த உணவு சரியான டெம்பரேச்சரில் அது ஸ்டோர் பண்ணப்படவில்லை என்றால், ஒன்று நல்ல சூடாக்கணும், இல்ல அது சரியான குளிரூட்டப்பட்டு இருக்கணும். இல்லை என்றால் மீட், அந்த இறைச்சி உள்ளால் பாக்டீரியாவுடைய தாக்கம் ஏற்பட்டு உள்ளால் அது அழுகிவிடும். நம்முடைய வார்த்தை சொன்ன அசடாகி என்று சொல்கிறோம். அன்பானவர்களே, வெளிரங்கம் அசடாவதற்கு நேரம் எடுக்கும், அது உள்ளால் அசடாக இருக்கிறது. அதற்கு பின்னால் வெட்டி கழுவி சமைத்திருக்கிறோம். சில பாக்டீரியாக்கள் அந்த நாம் சமைக்கக்கூடிய உஷ்ணத்தில் கூட சாவது கிடையாது. பொறித்திருக்கிறோம், வரட்டி இருக்கிறோம், வேறு விதமான நெருப்பில் சுற்றி இருக்கிறோம். ஆனால் அந்த பாக்டீரியா தொடர்ந்தும் அது உள்ளாலே இருக்கிறது. அதனால் அன்பானவர்களே, இறைச்சி ஸ்டோர் பண்ணக்கூடிய இடத்தில் அது முறையாக ஸ்டோர் பண்ணப்படணும். மேல வச்சிருக்கிறோம், ரத்தம் வடிகிறது, ஏனைய உணவுகளில் படுகிறது. அது இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள், குறிப்பாக மீனும் பாலும், சில உணவுகளை உணவு சேர்த்து வைக்க கூடாது. பாக்டீரியாவுடைய தாக்கம் வேகமாக வந்து விடுகிறது. சில வேலை யோசிக்கலாம், பிஹெச்டியுடைய பயானை இவர் செய்கிறாரோ. அன்பானவர்களே, இஸ்லாத்துடைய அடிப்படையான சுத்தம் சுகாதாரத்தோடு ஒரு சம்பந்தமான விடயங்கள். நோய் என்று மருந்துக்கு எத்தனையோ செலவழிக்கிறோம், ஆனால் நோயை வராமல் இருக்க தடுக்கக்கூடிய விடயங்களில் நாம் அலட்சியமாக இருக்கிறோம். அதில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸிஹா, ஆரோக்கியம் விஷயத்தில் அலட்சியமாக இருப்பார்கள், கரிசனை காட்ட மாட்டார்கள், கவனம் செலுத்த மாட்டார்கள். ஆனால் நோய் ஒன்று வந்துட்டால் அது போடக்கூடிய செலவழிக்கக்கூடிய கால நேரங்கள், பணங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது. அதனால் அன்பானவர்களே, நம்முடைய அந்த வீட்டுடைய பெட்டி, அந்த ஃப்ரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள், அது மிஞ்சதை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடம் அல்ல அன்பானவர்களே. அதுக்குரிய பொருட்களை சரியாக வைக்கக்கூடிய ஒரு இடமாக நாம் பயன்படுத்திக் கொள்ளணும். எந்த பொருட்களை கழுவுவதற்காக, துடைப்பதற்காக, சுத்தம் செய்வதற்காக இங்கு பயன்படுத்துகிறோமோ அதையும் சுத்தம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. வீட்டில் சொல்லிக் கொடுங்கள். கழுவுவதற்காக பாவிக்கக்கூடிய ஸ்பஞ்ச் இருக்குது, அதையும் மாற்றணும். அது கழுவக்கூடிய ஒன்று. அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நம்முடைய சமையலறையை துடைப்பதற்காக துடைப்பதற்கு வைத்திருக்கக்கூடிய உதவிகள், பதார்த்தங்கள், பொருட்கள், அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள், அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நிறையவே இருக்கிறது. அதனால் அன்பானவர்களே, அதையும் கவனத்தில் கொள்வோம். நேரத்தின் சுருக்கத்தை கருதி 2 விடயங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று, உணவுகளை தயாரிப்பது, அந்த உணவை பரிமாறும் வரைக்கும் அந்த உணவை சரியான முறையில் பூட்டி வைத்து மூடி வைத்து அதை நாம் கண்ணுக்கு விளங்காத பாக்டீரியாக்களிருந்து பாதுகாப்பது ஒரு தேவையான ஒன்று இருக்கிறது. 2வது, உணவை சரியாக சூடாக்குவது, உணவை சரியாக குளிரூட்டுவது. எந்த உணவை எந்த டெம்பரேச்சர் வைக்கணுமோ அந்த உணவை அந்த டெம்பரேச்சர் வைக்கணும். குறிப்பாக மாமிசம், அந்த மாமிசத்தை சரியான முறையில் நாம் வைக்கவில்லை என்றால் உள்ளால் அது அழுக ஆரம்பித்துவிடும். அதை நாம் சாப்பிடும் பொழுது, சமைத்து சாப்பிடும் பொழுது அது நமக்கு நோய்களை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு காரணமாக ஆகிவிடும். அன்பானவர்களே, இது உணவு தயாரித்து முன்வைக்கக்கூடிய முறை. இன்னொன்று, இது சாப்பிடக்கூடிய முறை. ஒரு மனிதன் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவார், அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் நிறைக்கக்கூடிய பாத்திரங்களில் ஆக மோசமான பாத்திரம் ஒரு மனிதனுடைய வயிறு என்று சொன்னார்கள். மா மலஅ இப்னு ஆதம் விஆன் ஷர்ரம் மின் பத்னி, தன்னுடைய வயிற்றை விட மோசமாக நிறைக்கக்கூடிய ஒரு பாத்திரம் வேறொன்றும் கிடையாது. அன்பானவர்களே, சிம்பிளான உணவுகள், அளவான உணவுகள் நம்ம ஆரோக்கியமாக வச்சிடும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அளவா சாப்பிடுவோம், இது இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு நிறைச்சிட வேண்டாம். ஓவர் ஈட்டிங், அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது நம்மை நோயாளி ஆக்குவதற்கு மிக பிரதானமான ஒரு காரணியாக இருக்கிறது.
அத்துடன்பானவர்களே, 2 பொருட்கள் உலகத்தில் ருசியான பொருட்களாக இருக்கிறது. ஆனால் அதனுடைய நியூட்ரிஷியஸ் லெவல், அதனுடைய சத்து உடைய அந்த அளவு ரொம்ப 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 குறைவானது. ஒன்று ஆயில், இன்னொன்று சீனி. முடியுமான வரைக்கும் இந்த 2 விடயத்தையும் பாவிப்பதில் அளவோடு நடந்து கொள்வோம். வீட்டுல சொல்லுங்க, நல்லா ஃப்ரை பண்ணி, நல்ல ஆயில்ல வரட்டி, நல்ல ஆயில் பண்ணி சாப்பாடு நாவுக்கு நல்ல ருசியாக இருக்கும். ஆனால் உடம்புக்கு எந்த விதமான நியூட்ரிஷியஸ் லெவலும் இருக்க மாட்டாது. 2வது சீனி. அளவுக்கு அதிகமான சீனியுடைய பொருட்கள் ஏசியன் கண்ட்ரீஸ்ல நாங்க முன்னிலையில் இருக்கிறோம். சீனி பாவிப்பதில் நம்முடைய அளவு அன்றாட அளவை விட, ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் பாவிக்கக்கூடிய அளவை விட இந்த நாட்டில் குறிப்பாக நாம் அளவுக்கு அதிகமான சீனியுடைய உபயோகத்தை பயன்படுத்தி இருக்கிறோம். நான் நோய்களை பட்டியலிடல, நம்முடைய உணவு பழக்க வழக்கத்தை நாம் மாற்றிக்கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். கொழுப்பை அடிப்படையாக கொண்ட உணவுகள், சீனியை அடிப்படையாக கொண்ட உணவுகளை உட்கொள்வதில் நடுத்தரமாக நடந்து கொள்வது நல்லது. அளவுக்கு அதிகமான கொழுப்பு உணவுகள், அளவுக்கு அதிகமான சீனிக்கு அடிப்படையான உணவுகளை நாம் உட்கொள்ளும் பொழுதுதானவர்களே, நம்மை அறியாமலேயே நம்முடைய உடம்பில் நம்மை அச்சுறுத்தக்கூடிய எத்தனையோ விதமான நோய்கள் நமக்கு தெரியாமல் நம்முடைய உடம்பில் ஏற்பட்டு விடுகிறது. இளம் வயதில் பலவிதமான நோய்கள். இன்னொரு பக்கம் தேவை, நடப்பதற்கு சிரமம், உட்காருவதற்கு சிரமம், அத்தஹியாத்தில் இருப்பது சிரமம், 20 ரக்காத் நின்று தைரியமாக தொழுவதில் சிரமம், குர்ஆனை அழகாக ஓதுவதில் சிரமம், சோம்பல் வந்து விடுகிறது, கொட்டாவி வந்து விடுகிறது, களைப்பு வந்து விடுகிறது, நடக்க முடியவில்லை. அன்பானவர்களே, இதுக்கு எத்தனையோ ஸ்கேன் எடுத்திருக்கிறோம், எத்தனையோ ரிப்போர்ட்ஸ் எடுத்திருக்கிறோம். ஆனால் அந்த எல்லா ரிப்போர்ட்டும் செக் பண்ணக்கூடிய இந்த இடத்தை நாங்க மெயின்டைன் பண்ணல என்றால் நம்முடைய இளமையிலே நாம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு துருப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நல்ல ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தருள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஸல்லல்லாஹு அல் ஆஃபியா. என்ன ஈமானுக்கு அப்புறம் என்ன கேட்கணும் சொன்னாங்க? ஆரோக்கியத்தை கேளுங்க. அல் ஆஃபியா, நல்லா திடகாத்திரமாக இருக்கணும். என்னுடைய மௌத்து யாருக்கும் சிரமமாயிடக்கூடாது. என்னுடைய மலம் செலுத்துடைய தேவை யாரும் வந்து கழுவக்கூடிய அளவுக்கு நான் ரொம்ப பலகீனமாயிடக்கூடாது. அப்படி நடந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய கதிர், ஆனால் நாம் யாரும் விரும்பக்கூடாது. என்னுடைய அவுரத் யாரும் பார்க்கக்கூடிய நிலைமைக்கு என்னுடைய ஆரோக்கிய நிலைமை வந்துவிடக்கூடாது. நம்முடைய ஆரோக்கியமான நிலைமையில் அல்லாஹ்விடம் சுஜூதில் நல்ல நிலைமையில் போய் சேருவதற்கு உண்டான ஆரோக்கிய நிலைமையை நானும் நீங்களும் வைத்துக் கொள்ளணும். அன்பானவர்களே, இது நம்முடைய மார்க்கத்தோடு நெருக்கமான ஒரு தலைப்பாக இருப்பதனால் கட்டாயம் அலட்சியம் செய்யாமல் வீட்டில் போய் சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் மேலான இந்த ஆரோக்கியத்தை தந்தருவானாக. நம்முடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், நம்முடைய குற்றம் குறைகளை மன்னிச்சியா அல்லாஹ், நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், அவளுக்கு ஆரோக்கியத்தையும் ஆப்பியத்தையும் கொடுத்தியா அல்லாஹ். யாரெல்லாம் நோயில கஷ்டப்படுகிறார்களோ, சிரமப்படுகிறார்களோ, அவருக்கு பூரண ஆப்பியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தியா அல்லாஹ். பயங்கரமான நோய்களை விட்டு நீங்கள் எல்லோரையும் பாதுகாத்தியா அல்லாஹ். எங்களோட பெற்றோர்கள் யாரெல்லாம் கபராளிகளாக அவர்கிட்ட வந்து இருக்கிறார்களோ, அந்த கபர்களை சுருக்கக்கூடிய பூச்சொலையா ஆக்கிரியா அல்லாஹ். அவட தங்குமணங்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அலாவாக மாற்றியா அல்லாஹ். அந்த முடிவுகளை நல்லதாக்கிறியா அல்லாஹ். கலிமாவோட மூத்த தந்திரியா அல்லாஹ். சிரிச்ச நிலைமையில கலிமாவோட நீ பொருந்திய நிலைமையில வந்து சேரக்கூடிய நல்லவர்களாக எங்கள் ஓரை மாற்றியா அல்லாஹ்.